புதிய கட்சியை தொடங்கினார் செங்கோட்டையன். தமிழக அரசியலில் பரபரப்பு. கதிகலங்கி நிற்கும் எடப்பாடி. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிருப்தி மற்றும் கலக குரல்களை எழுப்பிய அந்த கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் விரைவில் பாஜகவில் இணைவதை மறைமுகமாக வெளிப்படுத்தி வந்தார். அந்த வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த மாதம் கோவையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. மேலும் இது குறித்த விழா அழைப்பிதழ் மற்றும் மேடையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை என கூறி அந்த விழாவை அதிமுகவின் மூத்த தலைவரும் எம்ஜிஆருக்கு நெருக்கமான செங்கோட்டையன் புறக்கணித்தார். அதேபோல் இந்த நிகழ்வை தொடர்ந்து செங்கோட்டையனின் பேச்சும் செயல்பாடுகளும் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அத்துடன் அவர் சட்டசபையில் பழனிசாமியை சந்திப்பதையும் தவிர்த்தார். இந்த நிலையில்தான் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான நேற்று நடைபெற்றது. அதிலும் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்வதை தவிர்த்தார். அத்துடன் அவர் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறைக்கு சென்றார். பின்னர் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்ட சட்டசபை கூட்டத்திலும் பங்கேற்றார். குறிப்பாக சபாநாயகரை சந்தித்தது ஏன் என்பது குறித்து செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். இது குறித்து அவர் கூறும்போது, கோபி தொகுதியில் உள்ள கொடிவேரி அணையில் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் அளவிற்கு தண்ணீர் எடுக்கும் ஒரு தொழிற்சாலை அமைய இருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் தன்னிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுப்பதற்காகவே சபாநாயகரை சந்தித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் அருகில் இருந்ததாகவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டு பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்துதான் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் செங்கோட்டையனிடம். அதற்கு அவர் தனக்கும் அவரும் எந்த முரண்பாடும் கிடையாது என்றும் தன்னுடைய கொள்கை உயர்வானது, பாதை தெளிவானது என்றும் திட்டவட்டமாக செங்கோட்டையன் விளக்கமளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது, செங்கோட்டையனிடமே என்ன பிரச்சனை என்று கேளுங்கள், சொல்லுவார் என்று கூறிவிட்டார். அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செங்கோட்டையன் இப்படி பொதுவெளியில் நடந்து கொள்வது அநாகரிகமானது என்றார். இதன் காரணமாக அதிமுகவிலிருந்து அவர் விலகுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் பலமுறை எடப்பாடிக்கு தூதுவிட்டும் அவர் செவிசாய்க்காமல் இருந்து வந்ததால் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து தன்னுடைய ஆதரவாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மூலம் கூண்டோடு அதிமுகவிலிருந்து விலகி புதிய கட்சி செங்கோட்டையன் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அந்த கட்சியில் ஓபிஎஸ் சசிகலாவை இணைத்து அதிமுகவை முழுமையாக கைப்பற்ற செங்கோட்டையன் முயற்சி எடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.